வெல்கம் பேக் டு டேல்ஸ் பை மினி சேனல். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கர்ஸ் சைல்ட் புக்கை தான் நம்ம சேனலில் இனி பார்க்க போகிறோம். இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி புக்காகவே எழுதவே இல்லைங்க. இது ட்ராமா பண்ணுவாங்களே, தேட்டரில் ட்ராமா போடுவாங்களே, அப்படி தான் இதை டெவலப்பே பண்ணாங்க. ஜேகே ராவ்லிங்கும் அப்புறம் ஜான் டிஃபனின்னு ஒருத்தவங்க, அவங்களும் சேர்ந்து தான் இதை பண்ணாங்க. தென் இந்த புக்கை எழுதுனது பார்த்திங்கன்னா ஜேகே ராவ்லிங் கிடையாது, அது ஜாக் த்ரோனுன்ற ஒருத்தவங்க. தேட்டரில் ட்ராமா நடிச்சிருப்பாங்களா, அதோட ஸ்கிரிப்ட் தான் இது. ஜாக் த்ரோன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், பிளே ரைட்டர் அவர். ஸோ அவர் தான் இந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக எழுதினார். அதனால தான் இந்த புக்கை, அந்த ஸ்கிரிப்டை வந்து புக்காக ரிலீஸ் பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ட்ராமா எழுதின அந்த பிளே ரைட்டர் இருப்பார்ல, அவரோட ஸ்கிரிப்ட் இது, அதை தான் புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி 2 பார்ட்டாக வந்தது. இந்த புக் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அந்த 2 பார்ட்டுமே இந்த ஒரே புக்கில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் புக் இருக்கும்ல, அது மாதிரி தான், ரொம்ப சின்ன புக்கு தான். இந்த புக்கை பற்றின என்னோட ஒப்பீனியனை இப்போ நான் கொடுக்கல. இது எப்படி இருக்குன்றதை நான் இப்போ சொல்லலை. இதில் என்ன இருக்குன்றதை நான் கதையாக உங்களுக்கு நான் நரேட் பண்ணிடுறேன். இவ்வளோ நாள் ஹாரி பாட்டர் புக் பார்த்தோம்ல, அதில் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும், ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக இருக்கும். ஒவ்வொரு சீன் அடுத்தடுத்து என்ன நடக்குது, காலையில் என்ன நடக்குது, நைட் என்ன நடக்குது, ஈவினிங் என்ன நடந்துச்சு, எல்லாமே அதில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த புக்கில் அப்படி இருக்காது. ஏன்னா இது ப்ளே புக்கு. சீன் மாறிட்டே இருக்கும், டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும். அவங்க அந்த சீனில் என்ன பேசியிருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே இருக்காது. டக்கு டக்குன்னு சீன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் அதில் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த புக்கு ப்ளே புக்குன்னு சொன்னேன் இல்லையா, விச் மீன்ஸ் ஆல்பஸ்ன்னு பேர் போட்டு அவன் என்ன டைலாக் பேசினா, ரோஸ்ன்னு பேர் போட்டு அவன் என்ன பேசினா, அப்படி தான் இருக்கும் இந்த புக்கில். நீங்கள் பாருங்கள், ஹாரின்னு பேர் போட்டு அவன் என்ன பேசினா, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் நம்ம கைக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த புக்கு. சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் மாதிரி அந்த சைஸ் சொன்னேன், ஆனால் உள்ளே வந்து சீன் டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நிறைய கேப் இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ டக்குன்னு இந்த புக்கு முடிஞ்சிடும். இந்த புக்கை 4ஆக பிரிக்கலாங்க, 4 ஆக்ட் இருக்கும். நீங்கள் அதை பாட்டுன்னு கூட இமேஜின் பண்ணிக்கோங்க, பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி கூட இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆக்ட் 1ல் 19 சீன் இருக்கும், ஆக்ட் 2ல் 20 சீன்ஸ், ஆக்ட் 3ல் 21 சீன்ஸ், ஆக்ட் 4ல் 15 சீன்ஸ் இருக்கும். புக்கில் எப்படி இருக்கோ அதை நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன். வீடியோஸ் நான் எப்படி போட போகிறேன்னா, 2 சீன்ஸை கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக போட்டுருவேன். அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஆனால் இது வந்து சீன் 1ங்க, இது சீன் 2ங்க அப்படின்னு சொல்லிடுவேன். டக்குன்னு அந்த இப்போ சீன்னா, இப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்களேன். இப்போ ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் ஒரு சீன் நடக்குதுன்னா, அடுத்து வந்து ஸ்கூலில் ஒரு சீன் நடக்கும். ஸோ இப்படி தான் ட்ரான்சிஷன் ஆகிட்டே இருக்கும், டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சீனு. கதைக்குள்ளே போனோடனே, நான் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நான் வந்து இப்போது சொல்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், ஆனால் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே அது புரிஞ்சிடுங்க. இதில் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளோவா. ஹாரி பாட்டர் புக் மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆனால் நான் வந்து இந்த புக்கை ஹாரி பாட்டர் புக் மாதிரி நான் நரேட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஆனால் நான் திரும்பவும் சொல்லிடுறேன், புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் சொல்வேன். உங்களுக்கே தெரியும், நான் ஹாரி பாட்டர் புக்லேயுமே அதில் புக்கில் என்ன இருந்துச்சோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நான் இந்த புக்கில் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஹாரி பாட்டர் புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பேக் ஸ்டோரி இருக்கும், நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த புக்கில் அப்படி சுத்தமாக இருக்கவே இருக்காது. நான் அகைன் சொல்கிறேன், சீன் அங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், டக்குன்னு மாறிட்டே இருக்கும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. புக்கில் எப்படி இருக்கோ நான் அப்படியே நரேட் பண்ணி காமிக்கிறேன். விஷுவலாக நீங்களே நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க நான் சொல்ல. ஆல்ரெடி நான் 5 சீன்ஸ் கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. என்னன்னா, இந்த புக்கு படி நம்ம ஹாரி, ரான், ஹெர்மைனி இவங்க எல்லாருக்குமே 37 வயசு ஆயிருக்குமா. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது, ஸ்டார்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஹாரி சொன்னாங்க, ஹெர்மைனி சொன்னாங்க, ரான் வந்தாங்க, அந்த மாதிரி தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு அது சுத்தமாக அதுக்கப்புறம் வரலங்க. ஒரு 2 பேஜுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணேன். பட் டக்குன்னு பழக்க தோஷத்தில் இவ்வளோ நாளாக ஹாரி இவங்க எல்லாருமே குட்டி பிள்ளையாக இருந்திருப்பாங்களா. ஸோ அவன் வந்தானா அப்புறம் இப்படி சொல்வானா அப்படின்னே ரெக்கார்ட் பண்ணி பழகிட்டேன்னா. ஸோ டக்குன்னு வந்து இப்போ எனக்கு ஹாரி சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு வரமாட்டேது. ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இவங்க எல்லாருக்குமே இப்போ 37 வயசு ஆயிடுச்சு. இந்த புக்கு எப்படி இருக்கும், இதில் இருக்க கதை எப்படி இருக்குன்றதை முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லலைங்க. அதாவது என்னோட ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை நான் சொல்லலை. கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள், நீங்களே சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ் சைல்டு, ஆக்ட் 1 சீன் 1 கிங்ஸ் கிராஸில் நடக்குது. அந்த ஸ்டேஷனே பிஸியாக எக்கச்சக்கமாக க்ரௌடாக இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் மக்கள் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பரபரப்பான கூட்டத்துக்குள்ள ஒரு பெரிய ட்ராலியில் 2 மிகப்பெரிய பறவை கூண்டு இருக்கும். அதை 2 பசங்க தள்ளிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஜேம்ஸ் பாட்டர் அண்ட் ஆல்பஸ் பாட்டர். அவங்க 2 பேருக்கும் பின்னாடியே அவங்க அம்மா ஜின்னி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. தன்னோட 37வது வயதில் இருக்கிற ஹாரி பாட்டர் அவங்களோட பொண்ணு லில்லியை ஷோல்டரில் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க.
அப்பா அவன் அப்படியே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான். ஜேம்ஸ் அவனை விடுறியா அப்படின்னு ஹாரி சொல்வாரு. அவன் ஸ்லிதரினுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொன்னேன். அண்ட் அவன் அப்படி போனானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அப்படியே அவங்க அப்பாவை பார்ப்பானா அவங்க அப்பா நல்லா முறைச்சிட்டு இருப்பாரா. எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாய மூடிடுவான். நீங்கள் எனக்கு லெட்டர் போடுவீங்க தானே அப்படின்னு ஆல்பஸ் இப்போது அவங்க அம்மாவை பார்த்து கேட்பானா. உனக்கு வேணும்னா நாங்கள் டெய்லியும் கூட போடுவோம் அப்படின்னு ஜின்னி சொல்லுவாங்க. இல்லை டெய்லியெலாம் வேணாம், அங்கே இருக்கிறவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க வீட்டில் இருந்து லெட்டர் வரும்னு ஜேம்ஸ் சொன்னான். எனக்கு டெய்லியும் வந்துச்சுன்னா அப்புறம் அவங்க அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே, போன வருஷம்லாம் உங்கள் அண்ணனுக்கு வாரத்துக்கு 3 தடவை நாங்கள் லெட்டர் போடுவோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. என்னது ஜேம்ஸ் அப்படியா அப்படின்னு ஆல்பஸ் இப்போது ஜேம்ஸை அக்யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருப்பானா. ஆமாம், ஹாக்வர்ட்ஸை பற்றி அவன் சொல்கிற எல்லாத்தையெல்லாம் நீ நம்பணுன்ற அவசியம் இல்லை, உங்கள் அண்ணன் ஜஸ்ட் உன்னை வம்பலுக்குறான் அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ போகலாமா அப்படின்னு ஜேம்ஸ் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருப்பானா. ஆல்பஸ் அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பார்ப்பான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 9க்கும் 10க்கும் நடுவில் ஒரு செவர் இருக்குல்ல, அதை பார்த்து நீ ஸ்ட்ரெயிட்டாக நடந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு ஜின்னி அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டே இரு, ஸ்டாப் பண்ணிடாத, அதில் போய் மோதிடுவோன்னு பயப்படாத, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உனக்கு நர்வஸாக இருந்துச்சுன்னா பெட்டர் அதை பார்த்து ஸ்பீடாக ஓடிடு அப்படின்னு ஹாரி அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே நான் ரெடி அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. ஹாரியும் லில்லியும் ஆல்பஸோட ட்ராலியில் கையை வச்சுப்பாங்க. ஜின்னி ஜேம்ஸோட ட்ராலியை பிடிச்சிப்பாங்க. அண்டு இப்போ ஃபேமிலியாக சேர்ந்து அவங்க எல்லாருமே அந்த பேரியரை பார்த்து வேகமாக ஓடுவாங்க. இதோட கிங்ஸ் கிராஸ் சீன் முடிஞ்சிருச்சு. இப்போது ஆக்ட் 1 சீன் 2 பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 3/4. இப்போது இவங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 வந்துடுவாங்க. அங்கே ஃபுல்லுமே ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்லேருந்து வர நல்லா திக்கான ஒயிட் புகையாக சூழ்ந்திருக்கும். இந்த பிளாட்ஃபார்மும் ரொம்பவே பிஸியாக தான் இருக்கும். ஆனால் வெளியில் இருந்த மாதிரி இல்லாமல், அதாவது வெளியில் மக்கள் எல்லாரும் நல்லா ஷார்ப்பான சூட்ஸ் போட்டுட்டு தானே நடந்துட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஃபுல்லுமே விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களோட ரோப்ஸை போட்டுட்டு அவங்களோட பசங்களை ட்ரெயினில் ஏற்றி விடுறதுக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. அவ்வளோதான் வந்துட்டோம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. வாவ் அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருக்கோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 அப்படின்னு ஆல்பஸ் ஆச்சரியமாக சொல்லிட்டு இருப்பான். அவங்கள எங்க, அவங்க இங்கே வந்துட்டாங்களா இல்லைன்னா இன்னும் வரலையா அப்படின்னு லில்லி கேட்டுட்ருக்குமா. ஹாரி அங்கே நிற்கிற ரானையும் ஹெர்மாயினியும் அண்ட் அவங்க பொண்ணு ரோஸையும் கையை காமிச்சிட்டு இருப்பானா. லில்லி வேகமாக அவங்கள பார்த்து ஓடும். அங்கிள் ரான் அப்படின்னு வேகமாக கத்திட்டே ஓடும். சத்தத்தை கேட்ட உடனே ரான் வேகமாக திரும்பி பார்ப்பானா. வேகமாக லில்லி ஓடி போய் ரான் மேலே பாயுமா. ரான் வேகமாக லில்லியை நல்லா கையில் தூக்கிப்பான். என்னோட ஃபேவரட் பாட்டர் வந்தாச்சா அப்படின்னு ரான் சொல்வானா. நீங்கள் என்னோட ட்ரிக்கை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு லில்லி கேட்குமா. உனக்கு வீஸ்லீஸ் விசார்ட் வீசஸோட சர்டிஃபைடு நோ ஸ்டீலிங் பிரெத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு ரான் கேட்பானா. மா அப்பா திரும்ப அந்த லேமானதை பற்றி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்குமா. நீ லேமானதுன்னு சொல்கிற, உங்கள் அப்பா அது க்ளோரியஸ் ஆனதுன்னு சொல்கிறாரு, எனக்கு அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம். இருங்க ஃபஸ்ட்டு நான் இதை மென்னுக்கிறேன் அப்படின்னு ரான் அவனோட வாயை மென்னிட்டுருப்பானா. லைக் காற்றுல அவன் பாட்டுக்கு மென்னிட்டுருப்பானா. அவ்வளோதான் முடிஞ்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போது என்னோட வாயிலிருந்து பூண்டு நாத்தம் வருதா அப்படின்னு ரான் கேட்டுட்டு லில்லியோட முகத்திலேயே ஹான்னு மூச்சை விடுவானா. லில்லி பயங்கரமாக சிரிக்கும். உங்கள் வாயிலிருந்து பாரிஜ் ஸ்மெல் தான் வருது அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருக்குமா. பிங் பேங் போயிங் எங்லேடி ரெடியாக இருந்துக்கோ, இப்போ உனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு ரான் லில்லியோட மூக்கை நல்லா பிடிச்சி மேலே தூக்குவானா. என்னோட மூக்கு எங்க அப்படின்னு லில்லி கேட்குமா. டடா அப்படின்னு சொல்லிட்டு ரான் அவனோட கையை காமிப்பானா. அவனோட கையில் எதுவுமே இருக்காது. இது ஒரு லேமான ட்ரிக் தான், ஆனால் எல்லாருமே இந்த லேம்னஸை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. நீங்கள் ரொம்ப சில்லியாக இருக்கீங்க அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே அகைன் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு ஆல்பஸ் இப்போ சொல்லிட்டு இருப்பானா. எல்லாம் என்னால் தான், நான் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேமஸான பர்சன், என்னோட நோஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் லெஜெண்ட்ரியானது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் ரொம்ப லெஜெண்ட்ரியானது தான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டாக பார்க் பண்ணிட்டியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. யா பண்ணிட்டேன், மகள் டிரைவிங் டெஸ்ட்டை நான் பாஸ் பண்ணதை ஹெர்மாயினினால் நம்பவே முடியல. எக்ஸாமினர் மேலே நான் கன்ஃபர்ம் ஸ்டாம்பை போட்டிருக்கேன்னு நினச்சிட்ருக்கா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல, எனக்கு உன் மேலே கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அப்பா அந்த எக்ஸாமினர் மேலே கன்ஃபர்ம் ஸ்டாம்பை போட்டிருப்பாருன்னு கம்ப்ளீட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்குமா. ஓய் அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பான். பா அப்படின்னு ஆல்பஸ் இப்போது ஹாரியோட ரோப்ஸை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டுட்டு இருப்பானா. ஹாரி கீழே குனிஞ்சு பார்ப்பான்.
நான் இதை மல்டிபிள் டைம்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம ஹாரி பாட்டர் புக்ஸ் பார்க்கும்போதே நான் நிறைய தடவை இதை சொல்லியிருப்பேன். இவங்க வந்து இங்கே போட்டிருக்காங்களே, இந்த பிக்சரில் போட்டிருக்காங்களே கோட்டு மாதிரி மகள் ட்ரெஸ்லாம் போடவே மாட்டாங்க. மேலே அவங்க எல்லாருமே ரோப்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இவங்க போடுற மகள் ட்ரெஸ்ஸை அவங்க போட்டிருக்க மாதிரி இமேஜின் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஹாரி குனிஞ்சு அவனோட பையனை பார்ப்பானா, நான் சப்போஸ் ஸ்லிதரின் ஹவுஸ்க்கு போயிட்டா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. அண்ட் அதனால என்ன தப்பு அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஸ்லிதரின் பாம்போட ஹவுஸு, டார்க் மேஜிக்கோட ஹவுஸு, அது பிரேவான விசார்ட்ஸோட ஹவுஸ் கிடையாது அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. ஆல்பஸ் செவரஸ், ஹாக்வர்ட்ஸோட 2 ஹெட்மாஸ்டர் பேரை தான் நான் உனக்கு வச்சுருக்கேன். அதில் ஒருத்தவர் ஸ்லிதரினில் தான் இருந்தார். நான் பார்த்ததுலேயே அவர் ரொம்ப ரொம்ப தைரியமான பிரேவான மனுஷன் அப்படின்னு ஹாரி சொல்வான். பட் நான் அங்கே போயிட்டேனா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே, உனக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீயே சார்ட்டிங் ஹேட் கிட்ட கேளு, உன்னோட ஒப்பீனியனையும் அது கணக்கில் எடுத்துக்கும் அப்படின்னு ஹாரி சொல்வானா. உண்மையாவா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். அது எனக்கு அப்படி தான் பண்ணுச்சு அப்படின்னு ஹாரி சொல்வான். இதுக்கு முன்னாடி இதை பற்றி அவன் யார்கிட்டையுமே அவனோட பசங்க கிட்ட சொன்னதே கிடையாதா. ஹாக்வர்ட்ஸ் தான் உன்னை வளர்க்கும் ஆல்பஸ், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அங்கே உன்னை பயமுறுத்துகிற மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஆனால் தெஸ்ட்ரல்ஸ் இருக்கே, தெஸ்ட்ரல்ஸ் கிட்ட ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஜேம்ஸ் சொல்லிட்டு இருப்பானா. அது இன்விசிபிளாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. உன்னோட ப்ரொஃபஸர் சொல்கிறத மட்டும் கேளு ஆல்பஸ், ஜேம்ஸ் சொல்கிற எதையும் லிசன் பண்ணாத. ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா என்ஜாய் பண்ணு. இப்போ இந்த ட்ரெயின் உன்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னா வேகமாக அதில் ஏறு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. நான் ட்ரெயினை துரத்த போகிறேன் அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருக்குமா. லில்லி ஒழுங்கா இங்கே வா அப்படின்னு ஜின்னி கத்திட்டு இருக்கும். ரோஸ் ஞாபகம் வச்சுக்கோ, நெவலுக்கு எங்களோட லவ்வை சென்ட் பண்ணிடு, மறந்துடாத அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா. ப்ரொஃபஸருக்குலாம் என்னால் லவ்வை சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறிடுமா. ஆனால் இந்த சீன் பார்த்திங்கன்னா டெத்லி ஹாரஸோட ஃபைனல் சாப்டரில், அந்த 19 years later சாப்டரில் ஜேம்ஸ் தான் இப்படி சொல்லிட்டு இருப்பான். அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரோஸ் ட்ரெயினில் ஏறிடுமா. ஆல்பஸும் கடைசியாக ஹாரியையும் ஜின்னியையும் ஹக் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு வேகமாக ரோஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரெயினில் ஏறிடுவான். விசில் சத்தத்தோட ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்புறத ஹெர்மாயினியும் ஜின்னியும் ரானும் ஹாரியும் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க ஓகேவா தானே இருப்பாங்க அப்படின்னு ஜின்னி கேட்குமா. ஹாக்வர்ட்ஸ் மிக பெரிய இடம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஆமாம், பெரிய இடம், ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான இடம், ஃபுல்லாக சாப்பாடாக தான் இருக்கும், எதை வேணாலும் கொடுத்து நாங்கள் திரும்ப போக ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, ஆல் ஸ்லிதரின் ஹவுஸ்க்கு போயிடுவானோன்னு ரொம்ப கவலைப்படுறான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரோஸ் அவளோட ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர்லேயே கியூடிச் ஸ்கோரிங் ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாளா மாட்டாளான்னு கவலைப்பட்டுட்ருக்கா. அண்டு சீக்கிரமாகவே அவுல் எக்ஸாமையும் எழுதணும்னு நினைக்கிறான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. இந்த மாதிரியான ஆம்பிஷன்லாம் அவளுக்கு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. நீ எப்படி ஹாரி ஃபீல் பண்ணுவ சப்போஸ் ஆல் அங்கே போனானா அப்படின்னு ஜின்னி கேட்குமா. உனக்கு தெரியுமா ஜின், நீ ஸ்லிதரின் ஹவுஸுக்கு போகிறதுக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு ரான் இப்போ சொல்லிட்டு இருப்பானா. என்னது அப்படின்னு ஜின்னி கேட்குமா. ஆமாம், ஃப்ரெட்டும் ஜார்ஜும் பெட்டே கட்டினாடுங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா, எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து இருந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலும் சரி எல்லாரும் உங்களை பார்த்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்டு இருக்கும். இப்போ அவங்க 4 பேருமே அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்களா. ஜின்னி ஹாரியை ஸ்டாப் பண்ணும். ஹாரி அவன் ஓகேவா தானே இருப்பான் அப்படின்னு ஜின்னி கேட்குமா. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அப்படின்னு ஹாரி சொல்வான். இதோட ஆக்ட் 1 சீன் 1 and 2 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹாரி பாட்டர் புக்கோட ஃபைனலில் 19 years laterலே பார்த்துருப்போம். ஆனால் அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரு சில 2-3 சீன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஜின்னி பண்ணதை ஹாரி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 டயலாக்ஸ்லாம் இருந்திருக்கும். 2 சீனை கம்பைன் பண்ணியுமே ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதாங்க வரும் இந்த வீடியோ. டைம் இருந்துச்சுன்னா 2 வீடியோஸை நான் ஒரே நாளில் போடுறேன். சப்போஸ் எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லைன்னா ஒரு வீடியோ மட்டும் போடுறேன் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டும் ஸ்பார்க்கிள் ஸ்மைலையும் போட்டு விட்ருங்க. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.